வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் பேர் சேனல். நான் உங்கள் செல்வா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பவர் பிஐல மெஷர்ஸ் யூஸ் பண்ணும்போது டேபிள் போடும்போது சம்டைம்ஸ் டோட்டல் சரியா வராது. அதாவது இருக்கிற வேல்யூக்கும் டோட்டலுக்கும் சம்பந்தம் இருக்காது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி கிளியர் பண்ணலாம், என்ன மாதிரியான டாக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போற அப்டேட்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கிட்ட எக்ஸல்ல ஒரு டேட்டா இருக்கு, ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ மந்த் ஆன் மந்த் எனக்கு இவ்வளவு ஸ்டாக் கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், சரிங்களா? பட் என்கிட்ட அவைலபிள் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம அப்ப என்ன தெரிஞ்சுக்க விரும்பணும்? அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு அதிகமா இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு குறைவா இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு தேவைன்றதையும் தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ நான் என்ன பண்றேன், பவர் பிஐல வழக்கம் போல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸலை கிளிக் பண்ணி உள்ள அந்த டேட்டாவை இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்துடும். ரைட்டுங்களா? ஸோ இது எப்படின்னு தெரியலன்னா நம்மளுடைய முதல் வீடியோ பாருங்க, இல்லை ரெண்டாவது வீடியோ பாருங்க. பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இம்போர்ட் பண்ணி கொண்டு வருதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இப்போ உள்ள கொண்டு வந்தாச்சு. நம்ம இந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு சின்ன ஒரு மெட்ரிக்ஸ் போடுறேன். ரைட்டா? இதை கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம், உங்களுக்கு அப்பதான் வியூ ஆகும். அதுல ஐட்டமை கொண்டு வந்துடுறேன். ஸோ ஐட்டம் நம்ம கிட்ட இருக்கு. தென் அவைலபிள் ஸ்டாக், நெசசரி ஸ்டாக் இருக்கு. நெசசரி ஸ்டாக் நமக்கு இதுதான் மந்த் ஆன் மந்த் நம்ம கிட்ட இருக்கணும், அதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். அவைலபிள் ஸ்டாக்கையும் கிளிக் பண்ணிக்கிறேன். பட் நம்ம கிட்ட ஆக்சுவலா இருக்கிற ஸ்டாக் இதுதான் இருக்கு, சரிங்களா? ஸோ நம்ம இதை கொஞ்சம் நேம் கொஞ்சம் எடிட் பண்ணிப்போம். நான் இங்க கிளிக் பண்ணி நேம் எடிட் பண்ணிடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு வியூ ஆகிறதுக்கு இதை கொஞ்சம் இந்த விஷுவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் என்ன பண்றேன், ஃபாண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 20ல வச்சாச்சு. இப்போ நமக்கு கிளியரா தெரியும். ரைட்டுங்களா? ஓகே, நீங்க ஸ்டைல் மாத்தணும்னா இதெல்லாம் உங்களோட பேசிக் வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்க பார்த்துருப்பீங்க, சரிங்களா? ஸோ நம்ம இந்த ஸ்டைல் வச்சுக்கலாம். ரைட். ஓகே, இப்போ நம்ம கிட்ட நெசசரி ஸ்டாக் இருக்கு, அவைலபிள் ஸ்டாக் இருக்கு. நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸஸ் ஸ்டாக் எவ்வளவு கையில இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ண போறோம், அது சீக்கிரமா நம்ம கிட்ட இருந்து டீலருக்கு மூவ் பண்ணிடுவோம். ரைட்டுங்களா? இல்ல சேல் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி தேவையான ஸ்டாக், நமக்கு இன்னும் நிறைய தேவைப்படுற ஸ்டாக் எவ்வளவு இருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் நமக்கு வேணும். ஸோ எக்ஸஸும் வேணும், இன்னும் ஸ்டாக் எவ்வளோ நீடுன்றதும் நமக்கு வேணும். இது ரெண்டும் நம்ம ஒரு மெஷர் போடுவோம். ஸோ மெஷர்ன்றதை நம்ம என்ன பண்ணுவோம், எந்த டேபிளில் வேணுமோ அந்த டேபிளை கிளிக் பண்ணிட்டு இங்கே நியூ மெஷர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். இல்லை இங்கே ரைட் கிளிக் பண்ணியும் நியூ மெஷரை கிளிக் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம மெஷர் என்ன போடலாம் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸஸ் ஸ்டாக் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். ரைட்? இப்போ ஃபார்முலா போடுறோம். சம் ஆஃப் அவைலபிள் ஸ்டாக் மைனஸ் சம் ஆஃப் நெசசரி ஸ்டாக். ரைட்டுங்களா? ஸோ நமக்கு இந்த அவைலபிள் இருந்து இந்த நெசசரி ஸ்டாக்கை நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு எக்ஸஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இப்போ நான் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணால் நமக்கு இப்போ மெஷர் ரெடி. அந்த மெஷர் இந்த டேபிள்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இழுத்து இந்த பில்டு விஷுவல் வச்சுக்கோங்க, இழுத்து போடலாம். இல்லை டிக் பண்ணாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூஸ்குள்ளே வந்துடும். ரைட். இப்போ நமக்கு இங்கே எக்ஸஸ் ஸ்டாக் எவ்வளோன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ரைட்டுங்களா? ஸோ இதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு எவ்வளோ ஸ்டாக் நீடுன்றதுக்கும் சேம் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு மெஷரை போடுறேன். ரைட்? ஹோம் கிளிக் பண்ணிக்கிறேன், நியூ மெஷர், நீட் ஸ்டாக்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ சம் ஆஃப் நெசசரி ஸ்டாக் மைனஸ், அப்படியே ரிவர்ஸ்ல போடுறோம், சம் ஆஃப் அவைலபிள் ஸ்டாக். ரைட்டுங்களா? ஸோ போட்டாச்சு. பட் இப்போ நமக்கு
என்ட்ரு கொடுத்துட்றேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நம்ம இதையும் வந்து தூக்கி இங்க கீழ போட்டுருவோம். நீட் ஸ்டாக். இப்ப 4மே நமக்கு வந்துடுச்சு. ஸோ இது எக்ஸஸ், இது நமக்கு தேவைப்படுறது. சரிங்களா? ஸோ இதுல இப்போ உங்களால பார்த்தீங்கன்னா, டோட்டல் கண்டுபிடிக்கவே முடியாது. நமக்கு இன்னும் எவ்வளவு டோட்டல் தேவை? இப்ப பார்த்தீங்கன்னா, நீட் ஸ்டாக் நமக்கு இன்னும் 15 ஸ்டாக் தான் இங்க டோட்டல் காட்டுது. 15 தான் தேவையான்னு கேட்டா, ஆக்சுவலா அப்படி கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு பிளஸ்ல உள்ளதெல்லாம் தேவை. 5, 30. ஸோ 35, 55, 60, 75 ரைட்டுங்களா? ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா 30, 35 இது ஒரு 20 இருக்கு. ஸோ 55. ஸோ இங்க ஒரு 20 இருக்கு. ஸோ 75. நமக்கு 75 ஸ்டாக் வந்து இன்னும் தேவைப்படுது. ஸோ எக்ஸஸ்ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 20 எக்ஸஸ் இங்க இருக்கு. ஸோ இங்க ஒரு 25 இருக்கு. ஸோ 45 ஆயிடும். இங்க ஒரு 20 இருக்கு. 65 இருக்கு. பட் இங்க நமக்கு டோட்டல் வந்து நமக்கு என்ன இருக்கு? -15 இருக்கு. இங்க 15 இருக்கு. இது வந்து மேக்ஸ் பிரகாரம் இது கரெக்ட் தான். ரைட்டுங்களா? இந்த மைனஸையும் இந்த பிளஸையும் அதை ஆட் பண்ணி ஒரு வேல்யூ கொண்டு வருது. ஸோ மேக்ஸ் பிரகாரம் கரெக்ட் தான். பட் நமக்கு இப்படி இருந்தா நம்ம வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாது. சரி நான் என்ன பண்றேன்? இந்த மைனஸ்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ என்ன பண்றேன்? திரும்ப ஒரு மெஷர் போடுறேன். அதை நான் எக்ஸஸ் ஸ்டாக் நியூன்னு சொல்லிட்டு போடுறேன் அந்த மெஷரு. ஸோ அகைன் நியூ மெஷர் கொடுத்துக்கிறேன். எக்ஸஸ் ஸ்டாக் நியூன்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம்? இஃப் கண்டிஷன்ல ஓகேவா? ஆல்ரெடி நம்ம என்ன மெஷர் போட்டிருக்கோம்? எக்ஸஸ் ஸ்டாக்குக்கு ஒரு மெஷர் போட்டிருக்கோம். ஓகே, எக்ஸஸ் ஸ்டாக்னு ஒன்று போட்டிருக்கோம். அது வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்ததுன்னா எனக்கு அந்த எக்ஸஸ் ஸ்டாக்கை அப்படியே கொடுத்துடு அப்படின்னு நம்ம இங்க சொல்லிடுறோம். அப்படி இல்லைன்னா எனக்கு 0வே கொடுத்துரு அப்படின்னு சொல்றோம். அதாவது கிரேட்டர் தென் 0னா 0க்கு மேல பிளஸ் நம்பரா இருந்தா அப்படியே கொடு. ஃபார்முலாவை நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து இங்க இஃப் எக்ஸஸ் ஸ்டாக் இது ஒரு மெஷரு. இதோட ஆன்சர் வந்து எனக்கு 0விட பெருசா இருந்தா அதையே கொடுத்துரு. இல்ல 0விட சின்னதா இருந்ததுன்னா நீ 0வாவே கொடுத்துரு. மைனஸ்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெஷர் உருவாக்கிறோம். சரியா? ஸோ இப்போ உருவாக்கிட்டோம். உருவாக்கி அதையும் கொண்டு வந்து நம்ம என்ன பண்றோம்? கீழே போடுறோம். போட்டா இப்ப கரெக்டா வந்துருமான்னு பார்த்தா, இப்ப பாருங்க நமக்கு இந்த இடத்துல கரெக்டா வந்துடுச்சு. ரைட்டுங்களா? அதாவது நமக்கு பிளஸ்ல உள்ள அந்த 20 மட்டும் இங்க வந்துடுச்சு. மத்ததெல்லாம் இங்க 0 மைனஸ்ல உள்ளதெல்லாம் இந்த எக்ஸிட் ஸ்டாக்ல பாருங்க மைனஸ்ல உள்ளதெல்லாம் இங்க 0 0 வந்துடுச்சு. இங்க 25 இங்க 20. ஸோ இது டோட்டலா பாத்தீங்கன்னா 65. நமக்கு 65 ஸ்டாக் எக்ஸஸா இருக்கு. இதை நம்ம சீக்கிரம் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க டோட்டல் பாருங்க 0ன்னு வந்துடுச்சு. சம்பந்தமே இல்லாம ஒரு வேல்யூ வந்துடுச்சு. ரைட்டுங்களா? ஸோ இப்போ நமக்கு நீட் ஸ்டாக்குக்கு நம்ம மெஷர் போட்டாலும் இப்படிதான் வரும். பார்க்கலாங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? அகைன் இன்னொரு மெஷர் போடுறேன். எனக்கு இன்னும் எவ்வளவு ஸ்டாக் தேவை அப்படின்றதுக்கு ஒரு மெஷர் போடுறேன். ரைட்? ஸோ நான் நீட் ஸ்டாக் நியூன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் ஸோ நமக்கு என்ன எவ்வளோ ஸ்டாக் தேவை அப்படின்றதுக்கு சேம் அதே இஃப் கண்டிஷன் ஆல்ரெடி போட்ட நீட் ஸ்டாக்கு கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் எனக்கு நீட் ஸ்டாக்கே கொடுத்துடு. இல்லைன்னா 0வே கொடுத்துடு. ஓகேவா? சேம் அந்த ஃபார்முலா நம்ம பார்க்கலாமா இப்போ? இங்க பாருங்க. இஃப் நீட் ஸ்டாக் கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா பிளஸ் நம்பரா இருந்தா எனக்கு அந்த பிளஸ் நம்பரே கொடுத்துரு. இல்லைன்னா 0ன்னு கொடுத்துரு. அப்போ எனக்கு மைனஸ்ல வேண்டாம். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்ணிடலாம். நான் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ நமக்கு இதையும் தூக்கி கீழே போடலாம். டிக் பண்ணா போதும், அது போயிடும். இப்போ பாருங்க, இங்கேயும் நமக்கு தேவைப்படுற ஸ்டாக்லயும் பிளஸ் மட்டும் நமக்கு வந்துடுச்சு. ரைட்டுங்களா? பட் ஆனால் 30, 50, 70, 80. ஸோ 80 வரணும். இந்த 80 வர இடத்துல வேற 15 வருது. இந்த டோட்டல் தப்பு. ரைட்டுங்களா? இந்த டோட்டல் மிஸ்மேட்சை தான் நம்ம எப்படி ஷார்ட் அவுட் பண்றது இப்போ நம்ம பார்ப்போம். ரைட்டுங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்? நமக்கு கடைசியா ஒரு மெஷர் கிடைச்சிருக்கு. ரைட்டுங்களா? அதாவது மைனஸ்லாம் போயிட்டு வெறும் பிளஸ்ல உள்ள நம்பர்ஸ் மட்டும் வர்றதுக்கு ஒரு மெஷர் கிடைச்சிருக்கு. இந்த மெஷரை பயன்படுத்தி நம்ம இந்த டோட்டலை கரெக்ஷன் பண்ண போறோம். ரைட்? அதுக்கான டாக்ஸ் சேம் நியூ மெஷர் நம்ம திரும்பவும் கிளிக் பண்றோம். புது மெஷர் போடுறோம். புது மெஷர் என்ன யூஸ் பண்றேன்னா நான் வெறும் எக்ஸஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல் சம்எக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ சம்எக்ஸ் டாக்ஸ் யூஸ் பண்ணி வேல்யூ சம்எக்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 கேட்கும்.
டேபிள் கேட்குது, எக்ஸ்பிரஷன் கேட்குது. ஓகேங்களா? அந்த டேபிளை நான் வேல்யூஸ்குள்ள கொண்டு டேபிளில் இருக்கிற வேல்யூ எனக்கு வேணுன்றதுனால வேல்யூஸ் ஆஃப் என்ன டேபிள் நமக்கு வேணும்? ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு டேபிள் தான். ஓகேங்களா? இந்த ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் ஒரு டேபிள் தான் இருக்கு. அந்த டேபிள் வச்சுக்கிறேன். அந்த டேபிளில் இருக்க வேல்யூவை நான் இப்போ பயன்படுத்த போறேன். காமா எக்ஸ்பிரஷன். என்ன எக்ஸ்பிரஷன் எனக்கு வேணும் அப்படின்னா, இந்த எக்ஸாக்ட் ஸ்டாக் நியூ இருக்குல்ல, கடைசியாக போட்டோம் இல்லையா நம்ம மெஷர். ஸோ அதோடைய எக்ஸ்பிரஷன் வேணும். ஸோ நான் என்ன பண்றேன்? எக்ஸஸ் ஸ்டாக் நியூ அதை கொடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ நமக்கு இந்த பிளஸ்ல இருக்கிறது மட்டும் இங்க இருக்கு. ரைட்? ஸோ இதோடைய வேல்யூஸை மட்டும் எனக்கு இந்த டேபிள்ல இருந்து எடுத்து அதை சம் எக்ஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சம் பண்ணி கொடுன்னு கேட்குறோம். ஸோ இப்போ நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ப்ரெஸ் பண்ணா இப்போ பாருங்க எக்ஸஸ். நான் இந்த எக்ஸஸ் தூக்கி திரும்ப கீழே போடுறேன். டிக் பண்ணா போதும், போட்டாச்சு. இப்போ பாருங்க நமக்கு எக்ஸஸ் கரெக்டாக வந்துருச்சுங்களா? டோட்டல். ரைட். சேம் இதே தான் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நீடுக்கும் போட்டுக்கலாம். அகைன் நியூ மெஷர் ஒன்று கிளிக் பண்ணுங்க. நீட் நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ நமக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு சேம் ஃபார்முலா என்ன பண்ண போறோம் நம்ம? சம் எக்ஸ் வேல்யூஸ் ஆஃப் எந்த டேபிள்? ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்ன்ற டேபிள். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டேபிள்ல என்ன எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண போறோம்? நீட் ஸ்டாக்னு ஒரு மெஷர் போட்டிருந்தோம் நம்ம. நீட் ஸ்டாக் நியூன்னு, அதாவது பிளஸ் நம்பருக்கு இஃப் கண்டிஷன் போட்டு போட்டோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபார்முலாவை கொண்டு வந்துக்கிறோம். சரிங்களா? கொடுத்தாச்சு. நம்ம இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக. ரைட்டுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம் மேக்ஸ் வேல்யூஸ் ஆஃப் என்ன டேபிள்ன்றது, அதுக்கப்புறம் என்ன எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் வந்து நான் கடைசியாக போட்ட மெஷர் ப்ளஸ் வேல்யூ மட்டும் வேணும்னு போட்டோம் இல்லைங்களா? அந்த மெஷரை இங்கே போட்டாச்சு. இப்போ என்ட்ரு கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு நம்ம ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம இதையும் தூக்கி கீழே போடுவோம். டிக் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? போட்டாச்சு. இப்போ பாருங்க இங்கே கரெக்டாக வந்துடுச்சா? ஸோ இங்கே நீட் இங்கே 80 வந்துடுச்சு, இங்கே எக்ஸஸ் 65 வந்துடுச்சு. இப்போ இது மற்றதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே மற்றது எல்லாமே வந்துட்டு எக்ஸஸ் ஸ்டாக், நீட் ஸ்டாக், எக்ஸஸ் ஸ்டாக் நியூ, நீட் ஸ்டாக் நியூ, இதெல்லாம் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு தேவையானது இவ்வளவு ஸ்டாக்கு தான். சரிங்களா? ஸோ அவைலபிள் நம்ம கிட்ட இவ்வளோ இருக்கு. ஸோ அதிகமாக எவ்வளோ இருக்குன்றது இங்கே பார்த்தீங்கன்னா 50க்கு 70. ஸோ அதிகம் நமக்கு 20 இருக்கு. ஸோ டோட்டல் கரெக்டாக இருக்கு. இங்கே அதே மாதிரி தேவைப்படுறது 100க்கு அவைலபிள் 70 தான். நமக்கு இன்னும் 30 ஸ்டாக் கையில் தேவை அப்படின்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ இது ஒரு ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டோட்டல் மிஸ்டேக் வந்துச்சுன்னா அதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்தோம். ரைட்? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ வழக்கம் போல தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.